இந்த இடத்துல நான் ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து இங்கே எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, உங்கள்கிட்ட இருந்து என் மனசில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன விஷயம்னா, எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு சிறு வயதில் கிடைச்சது எனக்கு என்னோட சின்ன வயசில் கிடைக்கல. ஆனால் சின்ன வயசில் கிடைக்காத அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ கிடைக்க போகுது. அப்போ என்ன அந்த அந்த ஒரு விஷயம்னா, ஒரு அம்மா மகன் உள்ள இருக்க ஒரு பாண்டிங். ஏன்னா எல்லாருக்கும் அம்மா கையால் இப்படிலாம் இருக்கணும், அம்மா கூட இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிலாம் எவ்வளோ ஏக்கம். இந்த சின்ன வயசில் அம்மா கையால் சாப்பிடணும், அம்மா கூட இருக்கணும், அம்மா கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ பேசணும். சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா எல்லாம் ஒரு சில காரணத்தால் எல்லாம் வெளியில் இருக்காங்க. நானே இப்போ வெளியில் இருக்கேன். அவங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியே இருக்காங்க. நான் இந்தியாவில் இருக்கேன். அவங்கள பார்த்து கூட வருஷ கணக்கில் ஆகுது. ஆனால் எனக்கு அப்போ கிடைக்காது. நான் இன்றைக்கி என் அம்மா கூட நான் பேசினேன். எனக்கு உண்மையிலே எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே அம்மாவை நான் இந்த வீடியோ காலில் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு எப்போ நான் போய் என்னோடய அம்மாவை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஏக்கம். நான் கூடிய சீக்கிரம் போய் அம்மாவை போய் பார்க்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோ காலில் நான் பேசும்போது எனக்கு எவ்வளோ இதாக இருந்துச்சு சரிங்களா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. தூரம் பிரிஞ்சு இருக்கும். சின்ன வயசுல எனக்கு அம்மா கையில் சாப்பிடணும், அம்மா கூட இருக்கணும், எவ்வளோ பேசணும், தனியாக அம்மா கூட இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு சில இடத்துலலாம் இருந்திருக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆனால் எனக்கு கிடைக்கல சின்ன வயசில். எனக்கு இப்போ அந்த சின்ன இளம் வயதில் கிடைக்காது, எனக்கு இந்த வயசில் கிடைக்க போகுது. எனக்கு எவ்வளோ சந்தோஷம் சொல்கிறதுக்கு. எனக்கு இதை பற்றி எனக்குலாம் நேரில் போய் பேசணும். இது என்னால் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு கஷ்டம். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது, நான் அவங்கள பெற்றவங்க அவங்க பிள்ளைங்க கூட பார்க்கும்போது நான் நினைப்பேன், நம்ம குடும்பத்தோடு என் அம்மா கூட நான் இந்த மாதிரி இருக்க முடியாதா, இருக்கணும். ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன், ரொம்ப நாள் ஏக்கம், அதுதான் ஆசையும் பட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா அதனாலே இல்லை, அழுந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த சின்ன எனக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்க போகுது. அது நினச்சா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. என்ன சொல்கிறது வார்த்தையே வரல. எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ எனக்கு என்னோடய யோசனை ஆசையெல்லாம் எப்படியாவது சீக்கிரம் என் அம்மாவை போய் பார்க்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கையால் சாப்பிடணும், அவங்க கூட இருக்கணும். எவ்வளோ ஒரு ஆசை இருக்குது. அதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். நடக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் இப்போ சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த செகண்டில் என் அம்மா கூட இருக்கும்போது எனக்கு அந்த இப்போ இருக்க எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்லை. எனக்கு அந்த ஒரு இப்போ நான் போய் அவங்கள பார்க்கணும். பார்த்து அடுத்த செகண்ட் எனக்கு என்னோடய மரணமே வந்தாலும் ஹாப்பியாக இருப்பேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி. எந்த ஒரு பையனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் இது கிடைச்சிடாது. ஆனால் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஏன்னா இளம் வயதில் எனக்கு கிடைக்காத பாசம் இப்போ எனக்கு இந்த வயசில் கிடைக்க போகுது. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக தனிமையாக இருந்தேன். தனிமையாக இருந்து பழகி போச்சு. நான் ஒரு குறை இருந்துச்சு, அம்மா இல்லை, அவங்க பாசம் என்கிட்ட இல்லை, அவங்க கூட என்னால் இருக்க முடியல, அவங்க என் பக்கத்தில் இல்லை அப்படின்ற ஒரு இது இப்போ இருக்கு. இவ்வளோதான் வீடியோ கால் இந்த மாதிரி ஃபோனில் பார்த்து பேசினாலும் நேரில் பேசுகிற மாதிரி வராது. மனசில் அவ்வளோ ஒரு ஆசைகள் இருக்குது. என் அம்மா கூட இருக்கணும், அவங்கள கட்டி பிடிக்கணும், அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட தூங்கணும், அவங்க கையால் சாப்பாடு சாப்பிடணும். இவ்வளோ ஒரு ஆசை தெரியுமா? ஆனால் எல்லாருக்குமே இது கிடைச்சிடாது. ஏன்னா சின்ன வயசில் ஒரு சிலருக்கு அப்பா இல்லாமல் போகலாம், அம்மா இல்லாமல் போகலாம். அவங்களுக்கு அந்த நிலைமையிலேருந்து இன்னும் அதே நிலைமையில அவங்களாம் பழகிக்கலாம். ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரன்னு சொல்லலாம். இதை நான் என்றைக்கு மிஸ் பண்ண மாட்டேன் சொல்லலை. ஒரு வழி சரி என்ன இது உங்கள்கிட்டலாம் ஒரு இதெல்லாம் பகிர்ந்துக்கலாம்,
சொல்லலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அதனால சொல்கிறேன். ஆனால் யாரும் அம்மா என்ன மாதிரி அம்மாவெல்லாம் பிரிஞ்சு இருக்காதீங்க கைஸ், சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அந்த வலி தாங்க. ரொம்ப நான் இந்த வயசில் இவ்வளோ வலியை தாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இருக்கும்போது நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கோங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. எனக்கு கிடைக்கல, சின்ன வயசில் எனக்கு கிடைக்கல, ரொம்ப ஏக்கப்பட்டிருப்பேன், கிடைக்கல. ஆனால் எனக்கு இப்போ இந்த வயசில் எனக்கு அந்த அந்த ஒரு அன்பு இப்போ எனக்கு கிடைக்க போகுதுன்னா, அந்த கிடைச்ச பிறகு எனக்கு மரணமே வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுப்போம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்ன அதெல்லாம் இப்போ கிடைக்க போய் என் அம்மா கையெல்லாம் சாப்பிட போகிறேன், என் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், என் ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்க போகிறேன். உண்மையிலே இப்போ கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தனிமையாக இருக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம். எல்லோரும் நினைப்பாங்க தனியாக இருக்கிறது என்ன இவ்வளோ கஷ்டம், அவனுக்கு என்ன போய் கஷ்டம், தனியாக இருக்கிறது எவ்வளோ ஜாலி. ஆனால் அந்த தனிமையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? எல்லாருக்கு முன்னாடியும் நம்மளோட முகம் சிரித்த முகமாக தான் இருக்க வேணும். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் அவனுக்கு அவனோட கஷ்டம் தெரியும். அவன் என்ன வழியை அனுபவிச்சுட்டு இருக்கான், என்ன வேதனைப்படுறான், அவன் கூட யார் இருக்காங்க இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் சொல்ல, தயவு செய்து யாரும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாரையும் தனியாக விட்டுறாதீங்க. அவங்க கூட உங்களுக்கு எவ்வளோதான் கோபம் எவ்வளோ இதாக இருந்தாலும் அதெல்லாம் தள்ளிட்டு போய் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. நான் இப்போ அதை பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் இங்கே இருக்கேன், எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா? யாரும் என்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷாக இருக்காதீங்க. நான் அவ்வளோ ஒரு செல்ஃபிஷ் அந்த இதில் இருக்கேன். ரொம்ப கஷ்டங்க. அம்மாவை பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் அம்மாவெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு வீடியோ கால் பேசுறதெல்லாம் என்ன சொல்கிறதே தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏதோ என் மனசில் இருக்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு என்ன இருந்துச்சு, அதான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், அம்மாவெல்லாம் யாரையும் இந்த முதியோர் இல்லத்துக்கு விட்டு போய் விடுறதோ தனியாக விடுறதோ அப்படின்னு மட்டும் தயவுசெய்து இருக்காதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் கஷ்டப்பட்டுட்டேன், பட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் சொல்கிறேன், சரிங்களா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ண. என்னோடய மனசில் இருக்கிற ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஐ எம் ஹாப்பி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கூடிய சீக்கிரம் என் அம்மா நான் போய் பார்க்க போகிறேன். இந்த ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துலேயே உண்மையிலே ஆனால் உயிர் போகாது. அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவை நேரில் ஒரு டைம் நான் போய் பார்த்துட்டேன்னா அந்த செகண்ட் எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலையே பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை எனக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப ஒரு வேதனை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதோடு எல்லாருக்கும் தயவு செய்து சொல்கிறேன், யாரும் அம்மாவை பிரிஞ்சு மட்டும் இருக்காதீங்க. அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அவங்களையும் தனியாக விட்டுறாதீங்க. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு உங்களோட அதில் இந்த வேலைக்கு போனாக்க இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால், அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த வேலை போயிடுமே, இந்த பணம் போய் இப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் அம்மான்றது அந்த பாசம், அந்த உறவு இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சுக்கணும். ஒரு வேலை அப்படி இல்லாமல் போயிட்டா வாழ்றது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்மகனோ இல்லை ஒரு பெண்ணோ, பெண் குழந்தையோ அம்மா இல்லாமல் அம்மா இல்லாமல் இருக்கிறது அவன் ஒரு அனாதைன்னு தான் அர்த்தம். ஆனால் அவர் யாருமே இல்லாத ஒரு தனி மனிதன்ற அர்த்தம், சரிங்களா? அதனால சொல்கிறேன், யார் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போயிட்டு
முதல்ல உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் உங்கள் அம்மாவை போய் பாருங்கள். உங்கள் அம்மா கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அந்த மனசு விட்டு பேசுகிற நேரம் அவங்க முகத்தில் ஒரு ஹாப்பினஸ் தெரியும். அந்த முகத்தை, அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டம் ஒரு துளி இருக்காது, எல்லாமே பறந்து போயிடும். எவன் ஒருத்தன் அவன் பெற்ற தாய்முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவன் பார்க்குறானோ அவன் ஒரு நல்ல மகன். அவனுடைய அம்மாவோட வளர்ப்பும் சரி, கற்றுக் கொடுத்த எல்லாரும் சரி, சரியான பாதையில் தான் இருக்கும். எனக்கு என் அம்மா நல்லதாக தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க, நல்லதாக சொல்லி வளர்த்துருக்காங்க. ஒரு சில காரணத்தால் நான் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கேன். அதை இப்போ நான் உனக்கு கூடிய சீக்கிரம் நான் கிளம்பிடுவேன், சரிங்களா? போயிடுவேன். நான் அதோட ரியாக்ஷன்லாம் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ இதாக இருக்குது, சரிங்களா? எனிவே உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகேங்களா? பி ஹாப்பி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.